வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பட்டை, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், அதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் ஒரு கை நிறைய புதினா. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் அதோட பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் பெருசாக வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஆனியன் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே இதோட ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதோட சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழத்தை நீளமாக வெட்டி அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன். அதுவும் தக்காளியும் நல்லா மசிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை நல்லா வதக்கிடுங்க. அது எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் நேரம் அதுலேயே வதங்கட்டும். பாருங்கள், இப்போ இதோட நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே அளவில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்க. அதை நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்ணதுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிண்டிட்டு இது கூட ஒரு எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றிருக்கேன். அப்புறம் உப்பு, இதோட நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவி இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலையே அதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்ணதுக்கப்புறமா எப்பயுமே சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இதை 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கு அதை போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் மசாலாலேயே ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே சிக்கன் வேகும் போது அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அதனால் கரெக்டாக நான் மெஷர்மெண்ட்டை 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எப்படி நல்லா அரிசி எதுவுமே உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்